இன்னைக்கு நம்ம ஆரம்ப கொஞ்சம் தமிழ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்க யூனிட் 1ல இருக்க அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம் பிஃபோர் டாக்ஸ் இதான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து எக்ஸசைஸ் 6 அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 6 இந்த ரெண்டு சம் பார்த்திருப்போம். இனி நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, illustration 7 1 minute. Okay, illustration. Okay. Okay, on the 1st April 2017, Ganesh started his business with a capital 75,000. He did not maintain. நம்ம மெயின்டைன் பண்ணல அவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர் புக் ஆஃப் an account. அவங்க ப்ராப்பரா அவங்களோட அக்கௌண்ட் அது மெயின்டைன் பண்ணல. Following particulars are available from his book. 31st March 2018. During the year, he withdrawn 15,000 for the personal use. Okay. He incurred further capital of 20,000 during the year. Calculate the profit or loss. ஓகே, என்ன கண்டுபிடிச்சிடுறேன். calculate the profit and loss கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன வேணும்? ஓப்பனிங் வேணும், க்ளோசிங் கேபிட்டல் வேணும். நெக்ஸ்ட் டிராயிங் அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அடிஷன் கேபிட்டல் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க. 1st April 2017 இது வந்து ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் இவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 75,000 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டிராயிங் கொடுத்துட்டாங்க, அடிஷன் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒன்றே இல்லை, கேபிட்டல் ஃபாஸ்ட். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க ஒரே ஒன்றே இல்லை, என்னன்னா க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. ஓகேவா? அந்த க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம லாஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, கேஷ் கொடுத்துட்டாங்க, ஸ்டாக் கொடுத்துட்டாங்க, பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துட்டாங்க, ஃபர்னிச்சர் கொடுத்துட்டாங்க, லேண்ட் பில்டிங் கொடுத்துட்டாங்க, டெப்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, கிரெடிட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, கேஷ் அண்ட் பேங்க் கொடுத்துட்டாங்க, பில்ஸ் பேங்க் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்க பார்க்கலாம். 1 minute. ஓகே, இப்போ க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா நம்ம கொஸ்டின்ல வந்து கேஷ் இருக்குல்ல, கேஷ் வந்து டெபிட் கிரெடிட்டா? டெபிட். டெபிட் நம்மளுக்கு எந்த இதுல டெபிட் வருதோ அது எல்லாமே நம்ம வந்து எதில் போடணும்? அசெட்ல போடணும். ஓகேவா? கிரெடிட்ல வந்து என்ன பண்ணணும்? டெபிட்ல போடணும். பாருங்க, கேஷ் டெபிட் அசெட்ல போட்டுருக்காங்க. கேஷ் அண்ட் பேங்க் டெபிட், ஸ்டாக் டெபிட், டெப்டர்ஸ் வந்து டெபிட், பில்ஸ் ரிசீவபிள் டெபிட், லேண்ட் அண்ட் பில்டிங் டெபிட், ஃபர்னிச்சர் டெபிட். அதெல்லாம் பண்றாங்க, அசெட்ல போடுறாங்க. நெக்ஸ்ட் கிரெடிட்டர்ஸ் வந்து டெபிட், பில்ஸ் பேயபிளும் டெபிட். இப்போ இது மட்டும் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இந்த மொத்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணினா 1,03,000 வரும். நெக்ஸ்ட் இதுல இருந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணினா 15,000 வரும். 1,03,000. ஓகே, பாருங்க, மைனஸ் பண்ணி காட்டுறேன். 1,03,000. ஓகேவா? ஒரு நிமிஷம். 1,03,000
எப்படியும் ஒரு 15,000 மைனஸ் பண்ணும். நான் 15 மட்டும் போட்டுக்கிறேன், பாதியில் 0 மட்டும் இருக்கும். ஓகே 15,000 0 இந்த இடத்துல வந்துடும். இந்த இது வந்து 13 வரும். இது வந்து 10 மாறி அதுக்கப்புறம் 9 வரும். ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு நம்பர் அங்கே போகும். இந்த 9 இந்த 1 கேன்சல் ஆகிடும். 13ல் 5 போயிடுச்சுன்னா 8, நெக்ஸ்ட் 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, 88,000 தான் ஆன்சரு. ஓகேவா? 88,000 வந்துடுச்சு பாருங்க. 88,000 தான் ஆன்சரு. இவ்வளோதான் இந்த சம்மு. இப்போ பாருங்க, க்ளோசிங் கேப்ல கண்டுபிடிச்சாச்சு. உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் உங்களுக்கு ஈஸி. இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அது ஈஸியாக தான் கண்டுபிடிப்போம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம் பார்த்துருப்போம். 1 மினிட் பேஜ் மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே வந்துச்சு பாருங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் க்ளோசிங். ஓகேவா? க்ளோசிங் என்ன பண்ணாங்க போட்டாச்சு. நம்ம கண்டுபிடிச்சது 88,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிராயிங் கொஸ்டின்ல இருக்கு பாருங்க 15,000 அதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடிஷன் கேபிட்டல் வந்து ரெண்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ண 1,03,000. அடிஷன் கேபிட்டல் 20,000. இந்த 20,000 நம்ம என்ன பண்ணோம், வந்த ஆன்சரோட 20,000 மைனஸ் பண்ணினா 83,000 வரும். இந்த 83,000 வருது இல்லை, 83,000ஓட நம்ம என்ன பண்ணோம், ஓப்பனிங் வந்து மைனஸ் பண்ணோம். ஓப்பனிங் கொஸ்டின்ல டாப்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணினா ஆன்சர் வந்து 8,000 வரும். எவ்வளோ சமம் ப்ராஃபிட்டு சாரி ஓகே எவ்வளோ சம்பளம் 8,000. ஓகே நான் எக்ஸைஸ் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து என் லேப்டாப் சப்போர்ட் ஆக மாட்டேது. இதுவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் வந்தது. நான் நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸைஸ் சம் வந்து ஒரு 4 சம் தொடர்ந்து போட பார்க்குறேன். ஓகே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புரியலனாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னொரு தடவை புரியலாமல் எடுத்து வீடியோ போடுறேன். வேறு எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.